நாங்கள் வந்து கட்சி ஆரம்பித்ததிலிருந்தே இந்த மதுவுக்கு எதிராக வந்து பிரச்சாரம் செய்துட்டு வரோம். ஆனால் இப்போ தோன்றுற சில கட்சிகள் மற்றவர்களெல்லாம் படிங்கிறாங்க. ஒரு கட்சி இளைஞர்களை வந்து குடின்னு எல்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் சமூகத்தில் உதாரணத்துக்கு வந்து இந்த நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கூட கடந்த வந்து கல் இறக்கு, கள்ளக்குடி, கல் உடம்புக்கு நல்லது, இப்படியெல்லாம் வந்து அப்படின்னா கல் மட்டும் குடிக்க மாட்டான், அவன் கஞ்சா குடிப்பான், அபினி குடிப்பான், சாராயத்தை குடிப்பான். இதுபோல் வந்து அரசு பொறுப்பற்ற முறையில் சில அரசியல் கட்சிகள் கூட செய்யக்கூடிய பிரச்சாரத்தின் காரணமாகத்தான் இளைஞர்கள் இதுக்கெல்லாம் பலியாகிறாங்க. அதுபோன்ற அரசியல் கட்சிகளை வந்து தடையே செய்யணும். அப்போ தான் வந்து மக்கள் மத்தியில் வந்து இந்த குடிப்பழக்கெல்லாம் போகும். எனவே தமிழ்நாட்டில் வந்து டாஸ்மாக் திறந்து விட்டதனுடைய விளைவாக வந்து மிகப்பெரிய கலாச்சார சீரழிவு ஏற்பட்டிருக்குது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்நாள் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஈரல் கெட்டு, இதயம் கெட்டு, மூளை அவர்கள் கெட்டிருக்கிறது. அவருடைய ஆயுசு காலம் கூட குறைஞ்சிருக்குது. எனவே தமிழ்நாட்டில் வந்து பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டுங்கிறது தான் புதிய தமிழக கட்சியினுடைய மிக முக்கியமான குறிக்கோளாகும். எனவே பள்ளியில், கல்லூரியில், படி செய்யக்கூடிய இடங்களில், பொதுவெளியில் இந்த மதுவுக்கு வந்து ஒன்றுக்கு அடிமையான போது மீதி எல்லாமே திறந்து விட்டாங்க. கஞ்சாவெல்லாம் அங்கே இந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் பரவி கிடக்குது. அதனால் மதுவால் வந்து தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் வந்து 2026 அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஒரு குழப்பமே இல்லைங்க. குழப்பமற்ற நிலைமைக்கு தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுங்க என்று சொன்னால், ஒரு கட்சி சர்வாதிகார மனப்பான்மையோடு அவங்களே உட்கார்ந்துக்கிறாங்க, அவங்களே கனிவள கொள்ளையடிக்கிறாங்க, யாரையும் தட்டி கேட்கறதுக்கு முடியாது என்று சொன்னால், கூட்டணியில் பங்கு பெறக்கூடிய கட்சிகள் வெளியே இருக்கிற போது இவங்க செய்யக்கூடிய தவறுகள் வெளியே தெரியாமல் போயிடுது ஆச்சுங்களா. இவங்க என்ன அமைச்சரவையில் முடிவு எடுக்கிறாங்கன்னு யாருக்குன்னு தெரியுது. அதனால் அமைச்சரவையில் பங்கு பெறுகின்ற பொழுது தான் அவங்களுக்கு வந்து கடிவாளம் போட முடியும், அதை கட்டுப்படுத்த முடியும். இல்லைன்னா ஆட்சி தறிகட்டு போய் இது மாதிரி தான் இருக்க முடியும். நல்லது செய்கிறதா தான் நல்ல ஆட்சிக்கு வர்றாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க கட்சிக்காரர் வந்து கூறு போடுறாங்க. அதாவது மலைகளை கூறு போடுறான், ஆறுகளை கூறு போடுறான், டாஸ்மாக் கூறு போடுறான், எல்லா அரசு திட்டங்களை கூறு போட்டுக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஊழலற்ற ஆட்சி மலரணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசினுடைய திட்டங்கள் நேரடியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி மலர்ந்தால் மட்டும்தான் தமிழக மக்கள் மத்தியில் ஒரு வாழ்வு நல்ல நிலைக்கு வரும், ஒரு வாழ்வில் ஒரு மாற்றம் வரும். தென் மாவட்டம் மட்டும் பார்க்க வேண்டாங்க, மொத்தமாக வந்து காவல்துறையே தமிழ்நாடு முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் போய்விட்டது. எந்த அரசு துறையும் யாரும் சொல்லி கேட்குற மாதிரி இல்லை. காரணம் என்னன்னா, எல்லாம் வந்து மேலிருந்து கீழே வரலும் வந்து ஊழல் மலிந்து போனதுனால யாருக்கும் கட்டுப்படக்கூடிய நிலைமையில் இல்லை. இதுதான் யதார்த்தமான நிலைமை. வந்து உயிரிழந்தவர்களுக்கு கொடுக்கறது அடுத்தது. ஏன் வந்து பிற நாடுகளில் வந்து பாதுகாப்புடன் அந்த தொழில் செய்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் ஏன் அதை பாதுகாப்போடு செய்ய முடியாது? சிவகாசி வந்து சுயம்பாக வந்து அது ஒரு பட்டாசு தீப்பெட்டி தொழில் நகரமாக வளர்ந்த பகுதி. லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குது. சிறு முதலாளிகள் உருவாயிருக்கிறார்கள். எங்கே தவறு நடக்குதுன்னா, அதிகாரிகள் ஊழலுக்கு இடையாகிறதுனால, விதிமுறைகளை சரியாக வந்து கடைப்பிடிக்க அவர்கள் வந்து முன்வராதனால, லஞ்சம் பெற்றுக்கொண்டு அவர்கள் வந்து கண்டுங்காணாமல் போகிறதுனால விபத்துக்கள் நடைபெறுகிறது. இந்த விபத்துக்கள் அனைத்துமே தடுக்கப்படக்கூடிய விபத்துக்கள். எனவே அதிகாரிகள் ஊழலாமல் இருந்தாலே நிச்சயமாக சிவகாசியில் பட்டாசு வெடிவிபத்துகள் தடுக்க முடியும், மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க முடியும். அவர்கள் இறந்த பிறகு பணம் கொடுக்கறது வேறு விஷயம். அவர் உயிருக்கு வந்து 10 லட்சம் 20 லட்சம் போதுமா? அதல்ல, அந்த மக்களுக்கு ஒரு சிறிய காயம் கூட படாமல் அந்த தொழிலை நடத்த முடியும். அதுக்குள்ள நடவடிக்கை தான் எடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.